உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு விஷயம் ஃபிஷியா ஃபீல் பண்ணுது, ஏதோ ஒரு விஷயம் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட்னு ஃபீல் பண்ணுது. அப்போ என்ன நம்மளுக்கு தோணும், இந்த ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணி நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவழிக்கிறோமா, இந்த ரிலேஷன்ஷிப்ல வெயிட் பண்ணலாமா, இல்ல மூவ் ஆன் ஆகலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் குழப்பமும் தோணும் பொழுது ரெண்டுமே இல்லாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு நம்ம நிப்போம். அதுக்காக நம்ம பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க, பியூட்டிஃபுல்லான கைடன்ஸ் சொல்ல அவங்க தயாராக இருக்காங்க. ரிசீவ் பண்ண நீங்க தயாராக இருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல ஐம் ரெடி யூனிவர்ஸ் தேங்க்யூ அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பைல் செலெக்ஷன் தான். பைல் நம்பர் 1 ஆர் பைல் நம்பர் 2 நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா இல்ல மூவ் ஆன் ஆகலாமா அப்படின்றத பார்த்துடலாம். சோ பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. ஓகே, பைல் நம்பர் 1 நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல தாராளமாக இருக்கலாம். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில பியூட்டி அண்ட் த பிரெயின்ஸ், சோ உங்களோட அறிவுலையும் உங்களுடைய அழகுலையும் இருக்கிற நம்பிக்கையில டெஃபினட்டா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணலாம். இப்போ இல்லனாலும் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா there is a beautiful reconciliation. சோ நோ ப்ராப்ளம், நீங்க வெயிட் பண்ணலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்ப மூவ் ஆன் ஆக தேவையில்லை. சோ பைல் நம்பர் 2 இப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வெயிட் பண்ணலாமா இல்ல மூவ் ஆன் ஆகலாமா அப்படின்ற தாட் வந்திருக்கா, இல்ல ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்கா? ஆல்ரெடி நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா மூவ் ஆன் ஆகலாமா அப்படின்ற குழப்பத்துக்கு ஆளாகி இருக்கீங்க. நிறைய டைம் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆனும் ஆகியிருக்கீங்க அப்படின்னா, சோ திஸ் இஸ் த லாஸ்ட் டைம். இந்த ரிலேஷன்ஷிப் இது ரிலேஷன்ஷிப்பாக இல்ல, இது ஒரு காம்படிஷனாக இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல அன்பை விட கான்ஃபிளிக்ட் நிறைய இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கணவனாகவோ ஒரு காதலனாகவோ அந்த பொசிஷனை புடிச்சு நிக்கிறதுக்கு நிறைய பேரை போராட வேண்டியதாக இருக்கு. ஏன், அந்த நிறைய பேர்ல உங்க பர்சனும் ஒரு ஆள். உங்க பர்சனுக்கும் நிறைய போராடி ஆன்சர் சொல்லி அந்த காதல அப்படின்ற ஒரு பொசிஷனை புடிச்சு நிக்கிறதுக்காக நீங்க படுற பாடு இருக்கே, ஐயோ இப்படி எல்லாம் பாடுபட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா அப்படின்றத இந்த பிரபஞ்சம் கேக்குறாங்க. சோ நீங்க மூவ் ஆன் ஆகுறீங்கன்னா தாராளமாக ஆகலாம். உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட நேரா ஒரு சில விஷயங்கள் சொன்னா நீங்க கேட்டுக்க மாட்டீங்கன்னு மறைமுகமாக ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எண்ட் ஆஃப் த டே இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுன்னா ஒரு காம்படிஷன், நீயா நானா அப்படின்ற ஒரு ஈகோயிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் ஆக போகுது. அது தெரிஞ்சும் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு அடம் பிடிச்சீங்கன்னா யாருடைய லைஃப் ஸ்பாயில் ஆக போகுது அப்படின்றத நீங்களே பாத்துக்கோங்க. என்னோட ரீடிங் என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக. சோ என்னோட ஃபாலோவர்ஸ் வில் ரிசீவ் த மெசேஜஸ். சோ நீங்க என்னோட ஃபாலோவர்ஸா இல்ல அப்படின்னும் பொழுது இந்த எனர்ஜிஸை கிளைம் பண்ணிக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.